சக்தி வேல் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, செல்விய வந்து தப்பா வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரசு வந்து வச்சிருப்பாங்க. அந்த வீடியோட ஹார்ட் டிஸ்க் வந்து நான் உன்கிட்ட குடுத்துர்றேன்னு சொல்லிட்டு, செல்விய தனியா ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா, செல்வியும் நம்பி அந்த இடத்துக்கு போயிருவாங்க. ஆனா, தென்னரசு வந்து பார்த்தீங்கன்னா, திருந்தவே இல்ல அப்படிங்கிற விஷயம் செல்விக்கு தெரியாது. செல்வியும் பார்த்தீங்கன்னா, தென்னரச நம்பி ஹார்ட் டிஸ்க்க வாங்குறதுக்காக தென்னரசு சொன்ன இடத்துக்கு வந்துருவாங்க. அது வந்து ஒரு குடோன் மாரி ஒரு இடம் இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தென்னரசு செல்வி கிட்ட வந்து, "இந்த மாரி நீ உன் ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணு. இந்த மாரி நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஆபத்துல இருக்கேன். இங்க வாங்க உடனே" அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கு மெசேஜ் பண்ணுங்கிறாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, என்னால பண்ண முடியாது. எதுக்கு நான் அந்த மாரிலாம் பண்ணணும்? நான் ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு போக தானே வந்தேன். அத மட்டும் குடு நான் கிளம்பிடுறேங்கிறாங்க. ஓ! உனக்கு ஹார்ட் டிஸ்க்க குடுத்து நல்லபடியா மனமார வாழ்த்தி அனுப்புவேன்னு பார்த்தியா? உன்ன இங்க வர சொன்னதே கொலை பண்றது தான். நீ மெசேஜ் அனுப்பலனா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்ன கொன்னுட்டு நானே உன் ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்பி வேல இங்க வர வச்சுருவேன். வர வச்சுட்டு உன்ன கொன்னது அவன் தான் சொல்லி பழிய போட்டு நான் பாட்டுக்கு அவன ஜெயில்ல அனுப்பிச்சுட்டு நிம்மதியா இருப்பேன். வேலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நான் திருந்தல அப்படிங்கிறது. இனிமே அவன் என்ன சும்மா விட மாட்டான். அதனால அவன ஜெயிலுக்கு அனுப்புறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரசு வந்து அ செல்வி கிட்ட சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது? செல்வியோட உயிருக்கு ஆபத்து இல்லாம வேலு வந்து காப்பாத்திருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.